அட, நம்ம கல்யாண பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மணப்பெண் மணப்பெண் அண்ணி. என்னம்மா, எப்பயும் போல நீ இலக்கியானே கூப்பிடுங்க. என்ன மணப்பெண்லாம் சொல்றீங்க? சொன்னது பிடிக்கலனா நீ கோவம் தானே படணும். என்ன சிரிக்கிற? வெக்கம்லாம் வேற படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. புரியுது புரியுது, கல்யாண கலை எங்க வீட்டு குட்டிக்கு வந்துருச்சு போலயே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். ஆஹா, உன்னை நான் இன்னைக்கு நேத்தா பாக்குறேன். இலக்கியமா, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் கூப்பிடுவாங்க இப்படி. அதுக்கு பிறகு நம்மள யாரும் புது பொண்ணே கல்யாண பொண்ணு கூப்பிட மாட்டாங்க. அதனால கூப்பிடுற டைம்ல என்ஜாய் பண்ணிக்கிடணும், சரியா? இப்பதான் பேசியிருக்காங்க, இனி பூ வைக்கணும், பட்டு கட்டணும், அதுக்கு பிறகு கல்யாணம் நடக்கணும். பூ வச்ச பிறகு அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, இப்பவே கல்யாண பொண்ணே சொல்றீங்க. அவ்வளவுதான், இப்ப பேசிட்டாவல்ல, இனி படிப்படியா எல்லாமே நடக்கும். சரிடே, எப்படியோ இந்த மாசத்துக்குள்ள உனக்கு பூ வச்சிருவாவ. என்ன அன்னி கொஞ்சம் முன்னாடியே கூப்பிடுறேன். சரி சரி, சொல்லுங்க மணப்பெண், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிவி ரிமோட்டை காணல அண்ணி, அததான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். டிவி ரிமோட்டை காணலையா? அந்த டேபிள் மேல பாத்தியா? நான் அங்கதான் வச்சிருந்தேன். நான் பார்த்தேன், ஆனா அங்க இல்லையே. அப்ப எனக்கு தெரியல, நான் கடைசியா பார்த்துட்டு அங்கதான் வச்சேன். பிறகு வேற யாரும் எடுத்துருப்பாவன்னு நினைக்கேன். சரி சரி, நான் இப்ப தேடி பாக்கேன். ஆமா, நாங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து அத்தையும் மாமாவையும் ஆளையே காணும். எங்க? அவங்க என் புருஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆஹா, இப்பதான் சொன்னேன் என்ன மட்டும் மணப்பெண்ணு கூப்பிடாதீங்க, கல்யாண பொண்ணுன்னு கூப்பிடாதீங்கன்னு. நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே புருஷன் சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். சரிடா, அப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப பேச போயிருக்காங்கன்னா பூ வைக்கிறதுக்கு டேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா தெரியல நீ எதுக்கு போனாங்கன்னு. அப்படி கூட இருக்கலாம்ல, இல்ல சும்மா கூட போயிருக்கலாம். சரி, போயிட்டு வந்து சொல்லுவாங்கல்ல. நீ தேடி பாரு, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. நான் ஒரு டீ மட்டும் போட்டுட்டு அப்பமும் உனக்கு கிடைக்கலன்னா நானும் வந்து தேட ஹெல்ப் பண்றேன், ஓகேவா? சரி அண்ணி, நான் வேணா டீ போட்டு தரட்டுமா? ஐயோ, எங்க வீட்டு கல்யாணம் பொண்ணா நாங்க இனிமேல் எந்த வேலையும் வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். கல்யாணம் பொண்ணுனா இப்படி ஒரு ஸ்பெஷலா என்ன? ஆமா, கல்யாண கலையில ஆசையில இருக்க பிள்ளைய அதை செய் இதை செய்ன்னு சொல்லக்கூடாதுல, அதெல்லாம் தப்பு. அதனால நீ கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஜாலியா இங்க என்ஜாய் பண்ணிக்கிடலாம். அப்பமும் ஒன்னும் நீ ரொம்ப தூரமாலாம் போகல, இங்க இருக்க உங்க மாமா வீட்டுக்கு தானே போற. அதனால உனக்கு பிரச்சனையே கிடையாது. அதுவும் சரிதான், வேற ஊருக்கு போனாதான் என் தொல்லை இல்லாம நீங்க எல்லாம் ஜாலியா இருப்பீங்களே. பக்கத்துல இருக்கனால அடிக்கடி தொல்லை பண்ண வந்துருவேன். நீ அத்தை மாமா வந்துட்டாவ. மக்களே, ரெண்டு பேரும் இங்க என்ன செய்யறிய? டிவி ரிமோட்டை காங்கலப்பா, அதான் தேடிட்டு இருந்தோம். நீங்க என்ன போயிட்டு இப்பதான் வாரியே? ஆமாம்மா, கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம், நேரம் ஆயிட்டு. ஏங்க, பிள்ளைகிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாங்க. சரிம்மா. அம்மாடி, அரவிந்தன் எங்க? ரூம்ல தான் இருக்காவ மாமா. அரவிந்து, ஐயா அரவிந்து, பாருப்பா. ஏன் நீ இடிக்கிறிய? பூவைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்க அண்ணனையும் கூப்பிட்டு சொல்றதுக்கு கூப்பிடுறாங்க. சொல்லுங்கப்பா, எதுக்கு கூப்பிட்டிய? உங்க எல்லாத்துக்கிட்டையும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் மக்களே. என்னதுப்பா, சொல்லுங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், மாறனுக்கு நம்ம இலக்கியாவை கட்டுறதுக்கு மாமாவும் ஆச்சியும் வந்து கேட்டாவ. நாங்களும் சம்மதம் சொல்லியிருந்தோம், இலக்கியாவும் சரின்னு தான் சொல்லியிருந்தா. ஆமாப்பா, இது தெரிஞ்ச விஷயம் தானே. அதான் இப்போ என்னாச்சுப்பா, ஏன் தயங்குறிய? அந்த கல்யாணம் வேண்டாம் மக்களே. வேண்டாமா? என்னப்பா சொல்றிய? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் மக்களே. அது சம்பந்தம் பேச்சோடையே நிறுத்தியாச்சு. ஐயோ, என்ன இப்படி ஆயிருச்சு? என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையே. என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே நமக்கு தெரியும். என்ன ஆயிருக்கும்? எனக்கு மாமாக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு எவ்வளோ ஆசையில இருந்தேன். இவங்க என்ன இப்படி சொல்றாங்க? ரெண்டு குடும்பத்துக்கும் எதுவும் பிரச்சனையா இருக்குமா? இல்ல வேற வேற என்ன இருக்கும்? ஏப்பா, என்ன சொன்னாலும் கொஞ்சம் தெளிவா சொன்னாதானப்பா எங்களுக்கும் புரியும். என் தங்கச்சிக்கு நான் அண்ணங்கிற முறையில என்னதான் உண்மையா நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். நீங்க இதுதான் நடந்ததுன்னு எங்ககிட்ட தாராளமா சொல்லலாமே. எதுவுமே புரியாம இப்படி சொன்னா நாங்க என்னப்பா நினைக்குது? தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, என்னதான் ஆச்சுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கின்றோம். இல்லையா? அது சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. பரவாயில்லைங்க, சொல்லுங்க, அதான் பிள்ளைகள் கேக்குதுல்ல. சரி சொல்றேன். ஆனா இத மாமா குடும்பத்துக்கிட்ட யாரும் சொல்லக்கூடாது. நாங்க போய் அவங்க கிட்ட இதுதான் காரணம்னு சொல்லாம தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்க யாரும் சொல்லிடக்கூடாது, என்னையா? சரிப்பா, நாங்க சொல்லல. நானும் அம்மையும் வீட்டுல இருந்தோம், நீங்க யாரும் வீட்டுல இல்ல. அப்ப ஒரு போஸ்ட் வந்துச்சு. அந்த போஸ்ட்ல நமக்கு ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. யாருடா நமக்கு லெட்டர் அனுப்புறதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தோம். அந்த லெட்டர் அனுப்புனது மாறன்.
மாறன் லெட்டர் அனுப்புனானா? ஆமா ஐயா. அதுல என்ன இருந்துச்சு? அதுல அவன் ஒரு பொண்ணை விரும்புறானா ஐயா. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் படுறானா. வீட்டில் ரெண்டு குடும்பமும் சேர்ந்தனால எங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாவ. இலக்கியாவை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க துளி கூட விருப்பம் இல்லை. இந்த நிலைமையில நான் எங்க வீட்டில் இதை பத்தி சொன்னா என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாவ, என் மேலதான் கோவப்படுவாவ. அதனால நீங்களே வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லிருங்கன்னு அதுல எழுதியிருந்ததுயா. என்ன இது? அப்பா என்னமோ சொல்றாவ. இதுக்கு துளி கூட வாய்ப்பில்லையே. மாறனும் இலக்கியாவும் தானே விரும்புறாங்க. அப்புறம் எதுக்கு மாறன் இப்படி பண்ண போறான்? அப்பா சொல்றத வச்சு பார்த்தா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்னப்பா பேசுறிய? காலம் எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு லெட்டர் வந்ததுங்கிறதுக்காக அதை உண்மைன்னு நினைச்சு இப்படி கல்யாணத்தை நிறுத்தியிருக்கீங்களே. மக்களே, இது விளையாட்டு காரியம் இல்ல. ரெண்டு பேரோட வாழ்க்கை பிரச்சனை. அவன் நம்ம பிள்ளைய கட்டதுக்கு விருப்பமே இல்ல, அவன் விரும்புற பிள்ளைய தான் கட்டணும்னு சொல்றான். இதை நம்ம மறைச்சு ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் நாளைக்கு ரெண்டு பேரும் வாழ வேண்டாம் ஐயா. அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி லெட்டர் வந்தது உண்மையா பொய்யான்னு நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிச்சுட்டு அவன்கிட்டயே கூட நம்ம நேர்ல கேட்டு இது உண்மைங்கிற பட்சத்துல போய் நீங்க கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமேப்பா. நம்ம பிள்ளைய கட்டதுக்கு விருப்பம் இல்லைன்னு நம்ம முகத்துக்கு நேரம் சொல்ல சங்கடப்பட்டுட்டு தானையா அவன் லெட்டரை போட்டிருக்கான். அப்பா, அது அது அப்படி இல்லப்பா. வேண்டாம் மக்களே, இத பேச பேச வேதனை தான் அதிகமாகுது. உங்க மனசுல ஓடுற குழப்பத்தை விட என் மனசுல எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. இத்தனை வருஷம் பேசாம இருந்த எங்க அண்ணன் குடும்பம் கூட சம்பந்தம் வச்சுக்க போறேன்னு சந்தோஷமா தான் நானும் இருந்தேன். அதை படிச்ச பிறகு எங்களால இருக்க முடியல. ரொம்ப மனவேதனையோட தான் நாங்களும் போய் அதை சொல்லியிருக்கோம் ஐயா. இதுக்கு மேல பேச பேச நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் இதுதான் காரணம்னு மாமாக்கோ ஆச்சிக்கோ அத்தைக்கோ யாரும் சொல்லக்கூடாது. அந்த வீட்டுல ஒரு ஆளுக்கும் இது தெரியாது. நாங்க இதுதான்னு சொல்லவே இல்லை. இப்படி சொல்லி நம்மளால அவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அவனா வீட்டுல எப்ப சொல்லுதானோ அப்ப சொல்லட்டுமாக்கா. இந்த கல்யாணம் நின்றுச்சு, அவ்வளவுதான். அவனுக்கு விருப்பப்பட்ட பிள்ளைய அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம தங்கச்சிக்கு வேற நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துக்கிடலாம் ஐயா. அம்மா, அது போதும் மக்களே. ஏற்கனவே அண்ணன் வீட்டில் அங்கே பேசி ரொம்ப கஷ்டத்தோட வந்திருக்கோம். திரும்ப திரும்ப இந்த கதை வேண்டாம்யா, நின்று போச்சு, அவ்வளோதான். ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல. தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. பால் திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதையா, எல்லாம் கூடி வரும்போது இப்படி கல்யாணம் நின்றுச்சே. இதை யார் மேலே என்ன சொல்றது? எனக்கு சத்தியமா ஒன்றுமே புரியல. மாமா நிச்சயம் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. மாமா எதுக்கு அப்படி சொல்லணும்? அவர் விரும்புகிற பொண்ணே நான் தான். இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ கடவுளே. இலக்கியம்மா, சொல்லுங்க நீ. உனக்கு இப்ப மனசுல எவ்வளவு வேதனை வருத்தம் இருக்குன்னு எனக்கு புரியுது. கவலைப்படாதம்மா, நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். மாமா சொன்னதை வச்சு பார்த்தா எங்கேயோ ஏதோ தப்பாயிருக்கு. அது என்னன்னு தான் நமக்கு தெரியல. கொஞ்சம் பொறுத்துக்கோ. அது என்ன ஏதுன்னு நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். சரிங்க நீ. இலக்கியா, அப்பாக்கும் அம்மாக்கும் நீயும் மாறனும் விரும்புறது தெரியாது. அதனால அவங்க அந்த லெட்டரை பார்த்த உடனே உண்மை நினச்சிக்கிட்டாங்க. இதை நினச்சி நீ எதுவும் வருத்தப்படாத. மாறன் அப்படிப்பட்டவன் இல்லைம்மா. ஒரு வேளை ஒன்று சும்மா தான் லவ் பண்ணணும்னு நினச்சிருந்தான்னா நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கும்போது நான் ஒரு நாள் பார்த்தேன்ல, அன்னைக்கு பயத்தில் போயிருந்துருக்கலாம். இல்லை வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கலாம். என்னையும் பார்த்து என்கிட்ட நேரில் பேசினான். என்கிட்டயே உங்கள் தங்கச்சி நான் அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன்னு அவ்வளோ தூரம் சொன்னவன். உங்கள் அண்ணிக்கிட்டேயும் பேசியிருக்கான். லவ் பண்ணுற பொண்ணோட குடும்பத்தில் ரெண்டு பேர்த்துக்கு நம்ம லவ் பண்ணுறது தெரியும்னு தெரிஞ்சும் நல்லா தைரியமாக தான் இருக்கான். அவன் அப்படி பண்ண ஒரு துளி கூட வாய்ப்பில்லை. எனக்கு மாற மேலே முழு நம்பிக்கை இருக்கு. ஆமாம்மா, உங்க அண்ணன் சொல்ற மாதிரி மாறன் தப்பான பையன்லாம் கிடையாது. மாறன் எழுதுனதா வந்த லெட்டரு பொய். ஆனா அது யார் பண்ணாங்கன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மாறன் நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத. அண்ணா அண்ணி, உங்க ரெண்டு பேர்த்துக்கும் மாமா மேல இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்காதா என்ன? எனக்கு மாமா மேல எந்த வருத்தமும் இல்லை. மாமா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதெல்லாம் யாரு பண்றாங்க அதுதான் தெரியல. அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏமா இந்த கல்யாணம் நடக்க போறதுனால நமக்கோ இல்ல மாறன் ஃபேமிலிக்கோ யாராவது வேண்டாதவங்க இப்படி பண்ணிருக்கலாம்ல? இல்ல தாரணி. ஆமா அரவிந்தமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யாரு பாப்பா? நமக்கு இல்ல அவங்களுக்கு இருக்க விரோதிங்க யாராவது தான் அப்படி பண்ணிருக்கணும். ஒரு விஷயத்த யோசிச்சு பாரு. மாறனுக்கும் இலக்கியாக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பேசி முடிவாகி முழுசா 2 நாள் கூட ஆகலை. ஒரு வேளை பூ வைக்கிறதுக்கெல்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அக்கம் பக்கத்தில் எல்லார்கிட்டையும் நம்மளும் அவங்களும் சொல்லியிருக்கலாம். இப்போ பேசியே 2 நாள் தான் ஆகுது. எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்களான்னு டவுட்டு தான். நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு ஊரில் அவ்வளோக்கா பெருசாக யாருக்கும் இன்னும் தகவல் போயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன அரவிந்தமா பேசுற?
வேற யாருக்கும் தகவல் போலன்னா தெரிஞ்சது 2 ஃபேமிலி மட்டும்தான். 2 ஃபேமிலியில இருக்கிறவங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும்? நான் குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, பெருசா தகவல் போயிருக்காது. போயிருக்கவும் சான்ஸ் இருக்கு, போகாம இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வீட்டு சைட்ல இருந்து அக்கம் பக்கத்துல யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது. அதை நான் ஷுவரா சொல்றேன். நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். பூ வைக்கிறது அந்த மாதிரி மேற்படி நடக்கும்போது எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலான்னு அம்மா சொன்னதை நான் கேட்டேன். நம்ம வீட்டு சைடு யாரும் இல்லை. ஒருவேளை அவங்க வீட்டு சைடு யாராவது அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க யாரும் அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் யாராவது. அறிவுகிட்ட தனமும் பேசாத அரவிந்தமா. இலக்கியா இங்கதான் இருக்கா. என்ன நினைக்க மாட்டா? அண்ணி, அண்ணன் எதுக்கு திட்டுறீங்க? அண்ணன் எதுவும் தப்பா சொல்லல. அவனுக்கு தோன்றதை சொல்றான். ஆனா அண்ணன் சொல்றது சரிதானே. நம்ம வீட்ல இருந்து யாருக்குமே இப்படி ஒரு தகவல் வெளியே போகல. அவங்க வீட்ல யார்கிட்டயும் சொன்னாங்களான்னு தெரியல. முதல்ல மாறன் மாமா கிட்ட நம்ம அதை தான் கேட்கணும். உங்க வீட்ல இருந்து வேற யாருக்கெல்லாம் சொன்னீங்கன்னு. அதுல ஒரு ஆளாதான் இப்படி பண்ணது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது என்னன்னு இலக்கியா புரிஞ்சுக்கிட்டா. நீ மாறனுக்கு ஃபோன் பண்ணியாமா? இல்லைண்ணே, கூப்பிட்டேன். நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. சரிம்மா. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு மாறனுக்கு கூப்பிட்டு பேசு. யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தகவல் முடிஞ்சா கண்டுபிடிக்க சொல்லு. அது தெரிஞ்சா அதுல வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களான்னு நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு எனிமி இருக்காங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இவங்க யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யார் மூலமாவது அவங்க காதுக்கு நியூஸ் போயிருந்திருக்கலாம்ல. யார் யாருக்கு தெரியும்னு கண்டுபிடிச்சு அதுல இவங்க தானே நீ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஆமாண்ணே, அண்ணி சொல்றது சரிதானே. நான் இதை யோசிக்காம போயிட்டேன். சரிம்மா, நீ மாறன்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விசாரிச்சும் வை. அப்பா பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட போய் கேட்டேன். அந்த லெட்டரை வாங்கியும் நான் பார்த்தேன். ஆனால் அந்த லெட்டரில் ஃப்ரம் அட்ரஸ் இல்லை, டூ அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மெயினாக போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் அவங்க இது பண்ணும்போது ஃப்ரம் டூ அட்ரஸ் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா மேபி ஃபேக்குன்னு அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இது கரெக்டாக வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா இது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வரலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா கிட்ட கேட்டேன், யாரும் கொண்டு வந்து கொடுத்தாங்களா, போஸ்ட்மேன் வந்தாங்களான்னு கேட்டேன். அப்பா இல்லை, நம்ம வீட்டு வாசலில் தான் இருந்துச்சுன்னு சொன்னார். அப்புறம் தான் அவனை யோசிச்சு பார்த்தேன். அப்படியே போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுத்துருந்தாலும் அவங்க தேடி வர பர்சன் கிட்ட கொடுத்துருக்கணும். அப்படி வீட்டில் இல்லைன்னா வேற யார்கிட்டயாவது கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லைன்னா அவங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வீட்டு முன்னாடி இருக்குன்னா இது நிச்சயமாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாலாம் வரல, யாரோ பண்ணதுன்னு நல்லாவே தெரியுது. இது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுன்னு வீட்டில் உள்ளவங்க நம்பணுங்கிறக்காக தான் அட்ரஸை மட்டும் கரெக்டாக எழுதி இங்கே வச்சிருந்துருக்காங்க. அதுதான் இவங்க 2 பேரும் எடுத்து படிச்சிருக்காங்க. நீ சொல்றது எல்லாம் சரிதான்டா. நான் யாருன்னு தான் தெரியலையே. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிம்மா, நீ மாறன்கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லு. மேற்படி என்ன பண்ணலான்னு நாங்க பாக்குறோம். ஆனா நீ மனசை விட்டுறாத, தைரியமா இரு. சரியா? சரிங்க அண்ணி. ஹலோ ஹலோ இலக்கியா, கேக்குதா? கேக்குது மாமா. என்ன ஆச்சு தெரியுமாமா? தெரியும். இப்பதான் அப்பா அம்மா வந்து நடந்ததெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நடந்ததெல்லாம் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? மாமா, நான் உங்ககிட்ட என்ன நடந்துச்சோ அதை ஃபுல்லா சொல்றேன். ஆனா நீங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரிம்மா, நான் சொல்லல. என்னதான் ஆச்சு? எதனால தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. உனக்கு தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு சொல்லு. சொல்றேன் மாமா. என்னம்மா சொல்ற? இப்படி இப்படி யார் பண்ணா? நான் உன்னதான் லவ் பண்றேன். நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அதனால எனக்கு இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு அந்த லெட்டர்ல இருந்துச்சா? சரி, அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அது என்னன்னு விசாரிச்சிருக்கலாம்ல. ஏன் எடுத்த எடுப்புக்கு அத்தையும் அம்மாவும் இப்படி வந்து சொல்லிட்டாங்க? அதையேதான் மாமா இவ்வளவு நேரம் அண்ணனும் கேட்டான். நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு தடவை நல்லா விசாரிச்சிருக்கலாம்னு. நேர்ல கூட மாறனை கூப்பிட்டு நீங்க பேசியிருக்கலாம்ல. அவன் ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு அண்ணன் கேட்டதுக்கு தான் அப்பாவும் அம்மாவும் அவன் நம்மள நேர்ல பார்த்து சொல்ல சங்கடப்பட்டுட்டு தானே இப்படி லெட்டரே எழுதி அனுப்பியிருக்கான். அதுக்கு மேலேயும் அவனை ஏன் சங்கடப்படுத்தணும்? இது 2 பேரோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால அவங்க கஷ்டப்பட வேண்டாம். அவனுக்கு பிடிச்ச பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டும். இதுக்கு மேல இந்த கல்யாணம் நின்றுச்சு, அவ்வளவுதான். இதை பத்தி யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல இலக்கியா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. யார் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா? அதுதான் மாமா எனக்கும் தெரியல. நானும் அப்படிதான் தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எல்லாம் கூடி வரும்போது இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எல்லாம் நம்ம நேரம், என்ன பண்றது? சரி, இப்ப அது யாருன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சாகணுமே. இதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சு அவங்களே ஒத்துக்கிட்டாதான் இனி இந்த கல்யாணத்தை பத்தியே இவங்க திரும்ப பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்றது ஒன்றும் புரியல. மாமா, எங்க வீட்ல இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி எங்க அண்ணன் வீட்டு கூட சம்மந்தம் வச்சுக்க போறேன்னு அம்மா சொல்லவே இல்லை. பூ வைக்கிற டேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே சொல்லணும்னு எங்க வீட்ல யார்கிட்டயுமே சொல்லல. உங்க வீட்ல யார்கிட்டயாவது சொன்னாங்களா? இல்லையம்மா, எங்க வீட்லயும் சொல்லல. இல்ல மாமா, நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுங்கிறத ஆச்சி தான் என்கிட்ட சொன்னாங்க. சொல்லும் போது கூட
யாருக்குமே தெரியாம தானே வச்சிருந்தோம். எவ கண்ணும் பட்டு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே ஊரறிய இன்னும் சொல்லாம வச்சிருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அது நான் கேட்டேன். அதனாலதான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அவங்க யார்கிட்டயும் எனக்கு தெரிஞ்சு சொல்லலம்மா. ஒருவேளை ஆச்சி சொல்லாம இருந்திருக்கலாம். அத்தையோ மாமாவோ வேற யாராவது. நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. சரி, ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நான் இதை சொன்னேங்கிறத எக்காரணத்தை கொண்டு நீங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன்னா எங்க அப்பா அம்மா அங்க யார்கிட்டயும் சொல்லாம தான் வந்திருக்காங்க. திரும்ப எங்களை நம்பி தான் இதை சொல்லியிருக்காங்க. திரும்ப நான் வந்து சொன்னேன்னு கெட்ட பேர் ஆயிருமாமா. என் மேல நம்பிக்கை இல்லையாம்மா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா இது யார் பண்ணாங்க? ஏமாமா, எங்க வீட்லயும் வெளியே யார்கிட்டயும் சொல்லல, உங்க வீட்லயும் வெளியே யார்கிட்டயும் சொல்லல. யாருக்காவது விரோதிங்களுக்கு தெரிஞ்சாதான் நிறுத்த ஏதாவது இந்த மாதிரி பிளான் பண்றாங்கன்னு நம்ம நினைக்கலாம். அப்படி யாருக்குமே தெரியாத பட்சத்துல இப்படி ஆகுதுன்னா இப்படி ஆகுதுன்னா இல்ல, நீ என்ன சொல்ல வர? எங்க வீட்ல இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மா மாமா கூட பேசியிருக்காங்க. அதனால எங்க வீட்ல எல்லாருக்குமே என்ன உங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கறதுல மனப்பூர்வமான சம்மந்தம் தான். எங்க வீட்ல யாரும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்க வீட்ல யாராவது இந்த கல்யாணம் பிடிக்காம நிறுத்துறதுக்காக இப்படி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல மாமா? இலக்கியா, இங்க பாரு. உனக்கு தோணுச்சுன்னா 2 வீட்டு மேலேயும் சந்தேகப்படு. அது என்ன எங்க வீட்டு மேல மட்டும் தனியா சந்தேகப்படுற? எங்க வீட்ல என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு யாரு நினைக்க போறா? அதே மாதிரிதான் இங்கேயும். இந்த வீட்லயும் என் கல்யாணம் நிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இல்ல நான் எதுக்கு நீ எதுக்கும் சொல்ல வேணாம், வாயை மூடு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா யார் பண்ணிருப்பாங்க, எப்படி நடந்திருக்கணும், அதை பத்தி யோசிக்கிறத விட்டு மாத்தி மாத்தி இப்படி குடும்பத்து மேல நம்ம கூட இருக்கிறவங்க மேலேயே சந்தேகப்பட்டுட்டு இருக்காது. ஒரு தடவை உனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அவங்கள எப்ப பார்த்தாலும் அதே சந்தேக பார்வையோட தான் பார்க்க தோணும். அது நல்லதுக்கு இல்ல, பார்த்து நடந்துக்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? எனக்கு தோணுனதை சொன்னேன். அது தப்பா இருந்தா அது தப்புன்னு சொல்லுங்க. எதுக்கு இப்படி திட்டுறீங்க? ஆரம்பிச்சிட்டியா? ஒன்னு சொல்லிடக்கூடாது. எங்கதான் உனக்கு இந்த கண்ணீர் இருக்குமோ எனக்கு தெரியல. ஒன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஊழு ஊழுன்னு அழுக மட்டும் செஞ்சிரு. நீ எப்ப பாரு அழுகுது மட்டும்தான் வேலை. நான் இருக்கிற 1008 பிரச்சனையில இவா ஒருத்தி. ஹலோ ஹலோ, காலை கட் பண்ணிட்டு போயிட்டாளா? ஒரு பிரச்சனை வந்தா அது என்னன்னு யோசிக்கிறது இல்ல. இன்னும் அழுகணும், ஏதாவது கேட்டுட்டா கோவத்துல போனை கட் பண்ணிட்டு போகணும். இதுதான் இவளுக்கு தெரியும். என்னாச்சு? என் தங்க புள்ள சோகமா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் சோகமா இருக்க மாட்டேனா? நான் உன்கிட்ட எவ்வளவு நேரமா கேக்குறேன். நானும் நைட்டு பார்ட்டிக்கு வரனே. ஆதிமா, சொன்னா புரிஞ்சுக்கோடா. நீங்க எல்லாம் பார்ட்டி பண்ணுங்க, நான் சும்மா ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்க போறேன். இங்க பாரு, நம்ம புது ப்ராஜெக்ட் எடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா கொடுத்ததுனால நமக்கு அதுல 4 crore பெனிஃபிட் ஆயிருக்கு. அதை செலிப்ரேட் பண்ற விதமா எல்லாரும் பார்ட்டி கேட்டாங்கன்னு இன்னைக்கு நைட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ பிரெக்னெண்டா இருக்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில இருந்து லைட்டா டயர்டாவே ஃபீல் ஆகுதுன்னு நீ தான் சொன்ன. சீக்கிரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நீ தான் சொன்ன. சரி போன்னு சொன்னாலும் கேட்கல. உட்காந்து இல்ல இந்த ஒர்க் முடிச்சுட்டு போறேன் ஆஃபீஸ்ல இவ்வளோ நேரம் நீ உட்காந்துருந்துருக்க. சரி இப்போ ஃபைனலா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்பயும் ரெஸ்ட் எடுக்காம என் கூட வரேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? எனக்கும் உன்னை கூட்டிட்டு போகணும், ஜாலியா அங்கே என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இல்லாமலா சொல்லு? இந்த டைம்ல நான் என்ன பண்ண முடியும்? சரி நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு உன் கூட இருக்கலான்னு பார்த்தா நம்ம கண்டக்ட் பண்ற பார்ட்டி தான் அது. நம்மளே போலனா தப்பாயிருண்டா. நமக்காக நம்ம எம்ப்ளாயிஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட்டை நமக்கு ஃபுல்ஃபில்லா முடிச்சு கொடுத்துருக்காங்க. வந்த பெனிஃபிட்ல அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறோம். நானே போகாம நீங்களே என்ஜாய் பண்ணுங்கன்னா அது நல்லா இருக்குமா? யாராவது ஒருத்தராது போகணும்ல. சரிப்பா, போய் உன் எம்ப்ளாயிஸ் கூடவே நல்லா என்ஜாய் பண்ணு. ஏய், என்கிட்ட தயவு செஞ்சு வராது, தள்ளி போ. அம்முக்கு எதுக்கு இவ்ளோ கோவம் என் மேல? இங்க பாருடா. என்ன அதான் என்னையும் உன் பிள்ளையும் தனியா விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியே? பெறவென்ன, போப்பா போய் என்ஜாய் பண்ணுங்க உங்க பார்ட்டியை. தங்கம், கொஞ்சம் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. நீயே சொல்லு, நம்ம அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நம்மளை விட நம்ம எம்ப்ளாயிஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம். நம்ம அரேஞ்ச் பண்ணுறது நம்ம அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணுமா இல்லையா? அரேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு போகாமல் இருந்தால் தப்பா இருக்கும்லடா. அதுவும் சரிதான், எனக்கு எல்லாமே புரியுது அர்ஜுன். இருந்தாலும் தனியா இருக்கணும்ல வீட்டில். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்கல்ல. அம்மாவை இன்னைக்கு உன் கூட நான் நைட்டு ஸ்டே பண்ண சொல்கிறேன். நீ அம்மா கூட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் படுத்துக்கோ ப்ளீஸ். இல்லை இன்னைக்கு அவங்க கூட இருக்கிறக்கு உனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீ உன் ரூம்லேயே அவங்க ரூம்லேயே இருக்கட்டும். எதுனா அவங்களுக்கு கால் பண்ணு, சரியா? ப்ளீஸ் டீ செல்லம் ப்ளீஸ். பார்ட்டி வைக்கிறதும் வைக்கிற, நைட் டைம் இல்லாமல் கொஞ்சம் மார்னிங் டைமாக இருந்தால் நானும் வந்திருப்பேன்ல. நான் என்ன பண்ணுறது? பார்ட்டினாவே எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் நைட்டு தான் விரும்புகிறாங்க. அவங்க நைட்டு தான் வேணும்னு சொல்லும்போது இல்லை மார்னிங் தான் கொடுப்பேன், என்னால் சொல்ல முடியலடா, சாரி. சரி ஓகே, சரி நானும் சீக்கிரம் குழந்தை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை இப்படி கம்ப்ளீட் பண்ணி பார்ட்டி கொடுப்பல, அந்த பார்ட்டிக்கு நானும் வரேன். நிச்சயம் ஆதிமா, நீனா பாப்பா 3 பேரும் போகலாம். நீனா தம்பி 3 பேரும் தான். சரி ஓகே. நீனா அப்புறம் நம்ம குழந்தை, அது பொண்ணோ பையனோ, ஓகேவா? ஓகே. என்ன பண்ற? இரு சொல்றேன்.
நீ ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது சரியா? சரிடி, ட்ரிங்க்ஸ் பண்ணல. அதுக்கே இப்ப கையை கொண்டு வந்து உன் வயிற்று மேல வச்சிருக்கேன். குழந்தை மேலே சத்தியமாக நீ ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. பார்ட்டினாவே எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. நானும் அங்கே இல்லை. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒருவேளை இல்லைடா, நீ தான் ட்ரைவ் வேற பண்ணணும். ஸோ எதுவும் ஆயிருமோன்னு ஒரு சின்ன பயம். எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் ட்ரிங்க்ஸும் பண்ண மாட்டேன், ஓகேவா? ஆனா குழந்தை மேல சத்தியம் வேண்டாம். இல்லைடா, காலையிலேருந்து எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னே தெரியல. இப்போ நீ நைட் டைம் பார்ட்டி வர போறியா? உன் கூட நான் இருக்க முடியாதா? அதான் இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன்ல. சரி ஓகே. திரும்ப நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாத. கஷ்டப்பட்டு உன்னை சமாதானப்படுத்தியிருக்கேன். குழந்தை இன்னும் உலகத்துக்கே வரல. அதுக்குள்ள அது மேலே சத்தியம்லாம் பண்ணுறது எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை. ஆனால் நான் உன் மேலே சத்தியம் பண்ணுறேன், சரியா? உன் மேலே சத்தியமாக நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன். போகிறேன், பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவேன், சரியா? எதை பற்றியும் நீ நினச்சி ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக வீட்டில் இரு. சரி போனா போதுன்னு பர்மிஷன் கொடுக்குறேன், சரியா? சரிங்க மேடம். உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். ஹலோ அகல்யா. ஹலோ மேம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேம். உன்னை எதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு நான் வேலைக்கு அமிச்சனோ அதை முடிக்க போகிற நாள் இன்னைக்கு தான். இன்னைக்கு நைட் பார்ட்டியில் என்ன பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும் மேம். நான் சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்கணும். ஏதாவது சின்ன விஷயம் சொதப்பிச்சு அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். இல்லை மேம், நீங்கள் சொன்ன மாதிரியே நிச்சயமாக அந்த வேலையை நான் இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருவேன் மேம். என்ன நம்பலாம். பார்க்குறேன். நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு அந்த குட் நியூஸோட கால் பண்ணு. ஓகே? ஓகே மேம். ஐயோ, என்ன பண்ண போறேன்னு ஒன்றுமே புரியல. இன்னைக்கு அந்த அம்மா சொன்ன வேலையை மட்டும் நான் முடிக்கல, அவ்வளோதான், என் சோலி முடிஞ்சிடும். நான் நினச்ச மாதிரியே எல்லாமே கரெக்டாக நடக்கணும் அந்த பார்ட்டியில். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மாற்றி மாற்றி நாங்கள் சண்டை போட்டு என்ன ஆக போகுது? நானும் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த கோவம் மட்டும் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. என்ன மாதிரி தானே பாவம். அவளும் கல்யாணம் நின்று போனதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பா. நான் ஒருத்தன் எந்த நேரத்தில் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் அவள் அழுததை கூட திட்டேன். நான் திட்டின கோவத்தில் ஃபோனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா. நாளைக்கு நேரில் போய் எப்படியாவது மன்னிப்பு கேட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி ஆளுக்கு நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தா அது நல்லாவே இல்லை. ஐயோ, நான் ஒரு லூஸு. எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி வருத்தப்பட்டு இருக்கணும் அந்த மாதிரி தானே மாமாவும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. யாருக்கா இருந்தாலும் அவங்க குடும்பத்து மேலே இப்படி சொன்னால் கோபம் வரதான் செய்யும். நான் எங்கள் குடும்பத்தில் அப்படி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்கள் குடும்பம் தான் சொன்னோன்னே அவரும் கோவப்பட்டுட்டாரு. நான் இப்படி பேசியிருக்க கூடாது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் 2 பேர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கிட்டு அழுதுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கு? முதல்ல நாளைக்கு மாமாவை நேரில் போய் பார்த்து எப்படியாவது சமாதானப்படுத்தி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கணும்.